Alhamdulillah wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi mahkami tanzil, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna awwala baytin wudi'a lin-nas lalladhi bi Makkah mubarakan wa hudan lil alamin. Wa qala nabiyyuna sallallahu alaihi wasallam an Abi Hurairah radhiyallahu ta'ala an qala Rasulullah sallallahu alaihi wasallam لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد مسجد الحرام ومسجد هذا ومسجد الأقصى صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முதலாவது பிரார்த்தனையை கேட்டவனாக, அதாவது எங்கள் அனைவரையும் முஸ்லீமாக பிறக்க வைத்து முஸ்லீமாக வாழ வைத்து முஸ்லீமாகவே மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முழு உலகத்திலும் பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏதோ சில பிரச்சினைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்கள் அனைவரையும் கவலையில் ஆழ்த்தி வைத்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் பலஸ்தீனுடைய விடயம். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, நன்முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் பார்க்கின்றோம் முழு உலகத்திலும் ப்ரொடெஸ்ட் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முழு உலகத்திலும் இந்த ஜெனசைடுக்கு எதிராக இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இது ஏறக்குறைய கண்ணியத்துக்குரியவர்களே 272 நாட்களுக்கும் அதிகமான நாட்களாக இந்த பிரச்சினை, இந்த சம்பவம், இந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதாவது பூமியில் நிறுவப்பட்ட, அதாவது அஃப்லலுல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா, அதாவது ஒரு ஊரில் அல்லாஹுக்கு விருப்பமான அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹுக்கு விருப்பமான இடம் இருக்கும் என்றிருந்தால் அது பள்ளி வாயில் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது சிறிய பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, பெரிய பள்ளி வாயிலாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு விருப்பமானது அந்த அவனுடைய மாளிகை என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு விருப்பமானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே பூமியிலே நிறுவப்பட்ட மஸ்ஜிதுகளில் 3 மஸ்ஜிதுகள் இருக்கின்றது. அந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் சிறப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய காபத்துல்லா, இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, மூன்றாவது மஸ்ஜிதுல் நபவி, அதாவது மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா. கண்ணியத்துக்குரியவர்களே, பூமியிலே நிறுவப்பட்ட முதலாவது மஸ்ஜித் அந்த காபத்துல்லா. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, இன்ன அவ்வல பைத்தின் wudi'a lin-nasi lalladhi bi Makkah mubarakan wa hudan lil-alamin, அதாவது பூமியில கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் அந்த காபத்துல்லா என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அதற்கு அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்தவரையில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கள் அனைவருக்கும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கே அமைந்திருக்கின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இப்பொழுது என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற விடயம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவலி பயணம் சென்றார்கள். சுப்ஹானல்லதி யஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து அதாவது காபத்துல்லாவிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இரவலி பயணம் செல்வதற்காக, மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காபத்துல்லாவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று கண்ணியத்துக்குரியவர்களே அங்கே இமாமத் செய்துவிட்டு, பல நபிமார்களுக்கு இமாமத் செய்துவிட்டு மிஅராஜுடைய பயணத்தை ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்தார்கள். கணித்துக்குரியவர்களே, மூன்றாவது சிறப்பான பள்ளிவாயல் எதுவென்றால் மஸ்ஜிதுன் நபவி. அந்த மஸ்ஜிது நபி ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹிஜ்ரத்துக்கு பிறகு மஸ்ஜிது நபவியை அமைத்தார்கள். அவருடைய வீட்டை கட்டுவதற்கு முன்னால அந்த மஸ்ஜிது நபவி ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்தார்கள். அந்த அளவுக்கு பள்ளி வாயில்களுக்கு கண்ணியத்துவத்தை மகத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இஸ்லாமும் கொடுத்திருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு எவ்வளவு கண்ணியம் இருக்கின்றது என்றால், மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, அந்த பலஸ்தீனை பற்றி பேசாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களுடைய உதவியை பயன்படுத்தி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி முடித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் வக்ஃபு செய்யப்பட்ட இரண்டாவது சொத்து, இரண்டாவது இடம் இருக்கும் என்றிருந்தால் அது மஸ்ஜிது நபவி. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிது நபவி அல்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸா கண்ணியத்துக்குரியவர்களே, முதலாவது வக்ஃபு செய்யப்பட்ட இடம் காபத்துல்லா, அதற்கு பின்னால மஸ்ஜிதுல் அக்ஸா, அதற்கு பின்னால மஸ்ஜிதுல் நபவி. இந்த மூன்று பள்ளிவாயலுக்கு தான் முதலாவது வக்ஃபு செய்யப்பட்ட இடங்களாக இமாம்கள் உலமாக்கள் எழுதுகின்றார்கள். எப்படி ஒரு சின்ன பள்ளிவாயல் பாதுகாக்கப்பட வேண்டுமோ, எப்படி ஒரு சின்ன மஸ்ஜித் பாதுகாக்கப்பட வேண்டுமோ, அதே போன்றுதான் பெரும் பெரும் மஸ்ஜிதுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்திஸ் பல பெயர்கள் சொல்லப்படுகின்றது. மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ். கண்ணியத்துக்குரியவர்களே, பைத்துல் முகத்தஸ் என்றால் என்ன? பரிசுத்தமான பூமி. அதாவது பைத்துல் முகத்தஸ் என்றால் பரிசுத்தமான பூமி என்று பொருள் சொல்வார்கள். எனவே இந்த பரிசுத்தமான இடம், இந்த பரிசுத்தமான பள்ளிவாயில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இன்று ஆர்ப்பாட்டங்களும், இன்று அதாவது ஜெனசைட், இன்று கொலைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்துக்கொண்டால், அந்த பூமியை எடுத்துக்கொண்டால், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த இடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பக்கத்தில் என்னுடைய மௌத்தை ஆக்குவாயாக என்று ஒரு முறை அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். அப்படி சிறப்பான ஒரு இடமாக அந்த பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, அதாவது மஸ்ஜிதுல் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் தஆலா அந்த 16 மாதம் அல்லது 17 மாதம் கிப்லாவாக முன்னோக்கி தொழுத இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாவது கிப்லா, முதலாவது நாங்கள் முன்னோக்கி தொழுத இடம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்துத்தான். அதற்கு பின்னால்தான் அல்லாஹ் அறிவித்தான், நீங்கள் இப்பொழுது காபத்துல்லாவை முன்னோக்கி தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் நபிக்கு குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இன்று எப்படி இருக்கின்றது? இந்த பலஸ்தீன் எப்படி இருக்கின்றது? மனிதர்களை கொத்து கொத்தாக கொள்ளுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சின்ன பிள்ளைகள், கண்ணியத்துக்குரியவர்களே, சின்ன பிள்ளைகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள். அதிகமான பச்சிளம் குழந்தைகள், அதிகமான பெண்கள், அதிகமான வயோதிபர்கள் கொலை செய்யப்படக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. யா அல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொருவரும் பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையில, உங்களுடைய தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஹக்கில் துஆ செய்யுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள். 9 மாதமாக 260 நாட்களுக்கும் அதிகமான நாட்களாக இன்று அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை பாருங்கள். எதற்காக வேண்டி கஷ்டப்படுகின்றார்கள்? அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் கஷ்டப்படுகின்றார்கள். ஒரு மனிதனை கொள்வதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பவில்லை. அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லிமாக இருந்தாலும் சரி, நன்முஸ்லிமாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் ஒரு நன்முஸ்லிமை கொலை செய்கின்றான், இஸ்லாம் எங்கேயுமே ஆதரிக்கவில்லை. இஸ்லாம் எங்கேயுமே சொல்லவில்லை அவனை கொலை செய்வது விரும்பத்தக்கது என்பதாக. அவனுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம் என்பதாகத்தான் இஸ்லாம் எல்லா இடத்திலையும் பேசுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எத்தனையோ இடத்துல பேசுகின்றார்கள். அடுத்தவன்
ஒருவனுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம் என்பதாகத்தான் சொல்லுகின்றார்கள். இதனைத்தான் எங்களுக்கு மார்க்கம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பார்க்கின்றோம், அப்பாவி பெண்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்கள், அப்பாவி வயோதிபர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்கள், அப்பாவி சிறுவர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றார்கள். இந்த சின்ன பிள்ளைகள் செய்த விடயம் என்ன? உங்களுக்கு என்ன அநியாயம் செய்தார்கள்? இந்த பெண்கள் என்ன அநியாயம் செய்தார்கள்? இந்த வயோதிபர்கள் என்ன அநியாயம் செய்தார்கள்? பலஸ்தீன் is a land of Muslim. பலஸ்தீன் என்பது முஸ்லிம்களுடைய லேண்ட். அது அவர்களிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆஃப்டர் செகண்ட் வேர்ல்ட் war no one gave hand but Palestinian gave hand. Please, my humble request is what to whom support to Israel. If you don't know history of Israel, please study well. அதாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளுக்கும் மக்களுக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் நன்றாக வரலாறை படியுங்கள். அது யாருடைய பூமி என்ற விடயத்தை படியுங்கள், யார் கொடுத்தது என்பதை படியுங்கள். பலஸ்தீன் எங்கே அமைந்திருக்கின்றது? யூதர்கள் எவ்வாறு அந்த இடத்துக்கு வந்தார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஜெர்மன்ல ஹிட்லருடைய இரண்டாவது உலக யுத்தத்துக்கு பின்னால அவர்களுக்கு பிரிட்டிஷ் கொடுத்த ஒரு இடம்தான் அந்த பலஸ்தீன்ல ஒரு பகுதி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வரலாறை முற்றுமுழுதாக இல்லாமலாக்கி விட்டார்கள். இந்த வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது. பலஸ்தீன் என்பது இஸ்ரேலுடைய ஒரு பகுதி அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பலஸ்தீன் இஸ் not a part of Israel, but Israel is part of the Palestine என்பதை ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் குழந்தைகளையா கொலை செய்கின்றீர்கள்? நீங்கள் பெண்களையா கொலை செய்கின்றீர்கள்? அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நீங்கள் 10,000 குழந்தைகளை கொலை செய்தால் நாங்கள் 50,000 குழந்தைகளை நாங்கள் அந்த இடத்திலே உருவாக்குவோம் என்பதாக அல்லாஹ் நினைத்து விட்டால் இது அனைத்தும் ஒரு பெரிய ஒரு காரியம் அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால், அதிகமான குழந்தைகள் பிறக்கக்கூடிய இடம் அந்த பலஸ்தீனுடைய நாட்டில் தான். உலகத்தில் 2வது அதிகமாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய நாடு அந்த பலஸ்தீனுடைய நாடு. அதாவது சொல்லுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள், இந்த காலத்தில் மட்டும், இந்த பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மட்டும் 50,000 பெண்கள் கர்ப்பிணி தாய்மாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் 10,000 அல்ல 20,000 அல்ல கொலை செய்தாலும் நாங்கள் அதற்கும் தகுதி பெற்றவர்கள். 50,000 அல்ல, 1,00,000 குழந்தைகளை உருவாக்குவதற்கு நாங்கள் தகுதியானவர்கள். இதைத்தான் கண்ணியத்துக்குரியவர்களே ஃபிரௌனும் அன்றைய காலத்தில் செய்தான். ஃபிரௌன் என்ன செய்தான்? சின்ன குழந்தைகளை வெட்டி போட்டான், சின்ன குழந்தைகளை கொலை செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, பெண்களை கொலை செய்தான். ஏன்? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று. ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, முடியாது என்பதை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகின்றான். இதைத்தான் முழு இஸ்லாமின் நான் முஸ்லிம் லீடர்ஸ் என்ன செய்கின்றார்கள்? திட்டம் தீட்டுகின்றார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களை குறைக்க வேண்டும், முஸ்லிம்களை கொலை செய்ய வேண்டும். முடியாது சகோதரர்களே. நீங்கள் 10 பேரை கொலை செய்கின்றீர்களா? 10 பேரை இல்லாமலாக்குகின்றீர்களா? நாங்கள் 1000 பேரை முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்து இஸ்லாத்தை ஹயாத்தாக்குவோம் என்று அல்லாஹ் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ சஹாபாக்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த மஸ்ஜிதுன் நபவி, அதாவது பலஸ்தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சாரா அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு, ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் இன்னும் பல நபிமார்கள், பல சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட பூமி அந்த பைத்துல் மக்தஸ், அதாவது அந்த பலஸ்தீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று எந்த அளவுக்கு என்றால், இருப்பதற்கு வந்தவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களே நிம்மதியற்றவர்களாக, அவர்களே கைசேதப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பட் தே ஆர், கண்ணியத்துக்குரியவர்களே, சுஹதா. No one permanent in the world, dear brothers.
Why everyone keeps silent? இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எல்லா நாடுகளும் அமைதியாக மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரப் கண்ட்ரீஸ், முஸ்லிம் கண்ட்ரீஸ், முஸ்லிம் நாடுகள் 53க்கும் அதிகமான நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது தனிப்பட்ட நாடுகளாக. கண்ணியத்துக்குரியவர்களே, அரப் கண்ட்ரிகள் முழுக்க 100க்கு 100 முஸ்லிம்களை கொண்ட நாடு. அவர்களுக்கு அல்லாஹ் gave you for Arab League, Arab countries and Muslim countries. அல்லாஹ் உங்களுக்கு பவரை தந்திருக்கின்றான், சக்தியை தந்திருக்கின்றான். நீங்கள் வாய் பேசாத மௌனிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அது போன்ற ஒரு நிலைமை வரும். எனவே நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட நாட்டுக்காக, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அந்த பலஸ்தீன்ல அந்த பைத்துல் மக்தஸ் இருக்கின்றது, அதற்காக வேண்டி உங்களுடைய வாயை திறங்கள். அதற்காக வேண்டி உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பான். இன்று பார்க்கின்றோம் யுனைடெட் நேஷன். Why யுனைடெட் நேஷன்? கண்ணியத்துக்குரியவர்களே, யுனைடெட் நேஷன் அப்படியே சைலண்டாக இருக்கின்றார்கள், அமைதியாக இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு பவர்ஃபுல் அத்தாரிட்டிஸ் சைலண்டாக இருக்கின்றார்கள். ஏன்? அது ஒரு முஸ்லீம் நாடு என்பதற்காக, அவர்கள் முஸ்லீம்கள் என்பதற்காகத்தான் ஐநாவும் கூட மௌனமாக இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்த பவர்ஃபுல் அத்தாரிட்டிஸும் கூட இந்த பலஸ்தீன் ஒரு முஸ்லீம் நாடு என்பதற்காக வேண்டித்தான் அதை பார்த்து கொண்டு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, சப்போர்ட் பண்ண வேண்டாம், ஆதரிக்க வேண்டாம். நாம் முஸ்லீம்களிடத்தில் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்கள் உங்களுடைய கூத்துக்களை கும்மாளங்களை விடுங்கள், நீங்கள் உங்களுடைய சந்தோஷங்களை குறையுங்கள், நீங்கள் பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களுடைய வீடுகளில் முசல்லாக்களை விரியுங்கள். முசல்லாக்களை விரித்து அந்த பலஸ்தீன் மக்களுக்காக, அந்த தாய்மாருக்காக, அந்த பச்சிளம் குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்கள். அத்துஆ முஹுல் இபாதா, அத்துஆ சிலாஹுல் முஃமின் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கின்றது. அல்லது கண்ணீர் வடியுங்கள், தொழுது கண்ணீர் வடியுங்கள், கையேந்துங்கள் அந்த பலஸ்தீன் மக்களுக்காக. நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ காட்சிகள், தாங்க முடியாத காட்சிகள். கணித்துக்குரியவர்களே, வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு அரபு நாடுகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் அவர்கள் ஒரு செய்தியை விடுக்கின்றார்கள். அவர்களுக்கு நாங்கள் தான் காரணம். பவர்ஃபுல் அத்தாரிட்டிஸ், அதாவது சக்தியை தந்த அல்லாஹ் அரபு மக்களே, அரபு நாட்டு தலைவர்களே, அதே போன்று இஸ்லாமிய நாட்டு தலைவர்களே, உங்களுக்கு பொறுப்பை தந்திருக்கின்றான். நீங்கள் பேசவில்லையா? உங்களுக்கும் ஒரு இப்படியான ஒரு நிலைமை வந்து விட்டால் உங்களுக்கு அப்போதுதான் புரியும் அவர்களுடைய நிலைமை. பச்சிளம் குழந்தைகளை பார்க்கின்றோம், கிழிந்த ஆடைகளோடு, உடுப்பதற்கு ஆடை இல்லாதவர்களாக. அங்கே மெடிசின் இல்லை, அங்கே தண்ணீர் இல்லை, அங்கே உணவில்லை. எத்தனை நாளுக்கு சாப்பிடாமல் இருக்க முடியும்? எத்தனை நாட்களுக்கு குடிக்காமல் இருக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு மேல சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஒரு நாளைக்கு மேல தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியுமா? மெடிசினுடைய தேவை. அந்த உதவிகளை செய்யுங்கள். அந்த யுத்தம் அவசரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எழுந்து குரல் கொடுங்கள் என்பதாக கேட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், அந்த இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியிலே ஒரு சமாதான ஒப்பந்தத்தை உருவாக்குவாயாக, நிரந்தரமான சமாதானத்தை உருவாக்குவாயாக. பல உயிர்கள் கொல்லப்பட்டு விட்டது யா அல்லாஹ், அந்த உயிர்கள் அனைத்தும் சுஹதாக்கள் தான் அவர்கள் யா அல்லாஹ். எந்த விதமான சந்தேகமும் இல்லை, நீ சுஹதாக்களுடைய அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய துஆக்களையும் அந்த பலஸ்தீன் மக்களுடைய விடயத்தில் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.